மாலி, மாலி சீக்கிரமா வெளியே வா. மாலி, மாலி. அம்மா, அவ இங்க இருந்து வெளியே ஓடிட்டா. அவளை பிடிங்க. அவ இங்க இருந்து ஓட கூடாது. ஏய், இல்ல. பிடிங்க. ஏய், பிடிங்க. ஏய், இல்ல. ஏய், விடாத. ஏய், அவ இங்க இருந்து தப்பிக்க கூடாது. அந்த பக்கம் பாரு. சத்யேந்தர். ஏய், அவ தப்பிக்க கூடாது. எங்க போனா? அவ தப்பிக்கவே கூடாது. சரிண்ணே, அந்த பக்கம் போங்க. இங்க பாரு, எதுவும் தப்பு நடக்கக்கூடாது. பொறுமையா எடுத்து வை, இன்னும் முடிஞ்சிடும்ல. தலைவரே, என்ன காப்பாத்துங்க தலைவரே. இவங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க. ஏய், இருங்கடா. என்னாச்சு? நீ அழாதம்மா. உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நேற்று வரைக்கும் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் தலைவரே, இது உன் பிரச்சனை கிடையாது, எங்க வீட்டு பிரச்சனை. இது உன் வீட்டு பிரச்சனை, அது உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இது கிராமத்தோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ பஞ்சாயத்தில் தான் முடிவெடுக்கப்படும். பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லி முடிக்கிற வரைக்கும் இவங்க பஞ்சாயத்தோட பாதுகாப்பில் தான் இருப்பாங்க. தலைவரே, என் பொண்ணு மௌலிக்கு இந்த வீட்டுல பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் ராட்சசர்கள். இவங்களுக்கு பொண்ணை விட பெருசு நிலங்கள் மட்டும்தான். அமைதியா இருமா, நீ அமைதியா இரு. உன்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்க சொல்றதே நம்ம கேட்கணும்ல. பல்லு அக்கா சொல்லுங்க, இவங்க சொல்ற குற்றத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அட, முதல்ல ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடுங்க தலைவரே, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். கோபால், சரி, இப்போ சொல்லுங்க பல்லக்கா. இங்க பாருங்க தலைவரே, விஷயம் என்னன்னா, இவளோட அப்பா எங்க கிட்ட 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ அவரோட நேர்மை ரொம்பவே மோசமாயிடுச்சு. இப்ப அவரோட பணத்தையும் அவரோட பொண்ணையும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப தப்பான விஷயமா? பணத்துக்காக உங்க சொந்த வீட்டில் இருக்கவங்களே தப்பா சொல்றது அது சரி கிடையாது. தலைவரே, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை மொத்தமா கொடுத்துடுறேன். ஆனா இப்போதைக்கு நீங்க என் பொண்ணை தயவு செஞ்சு என் கூடவே அனுப்பி வச்சிருங்க. பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம் தான். ஆனா நீயும் உன்னோட பொண்ணும் இந்த பல்லு அக்கா குடும்பத்து மேல ஒரு குற்றத்தை சுமத்துனீங்கல்ல, அதுக்காக முதல்ல நீ உன் தலையில உன்னோட செருப்பை வச்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து பல்லு அக்கா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேளு. அப்பா, இத கொடுங்க. போதும் தலைவரே, நான் பண்ண தப்புக்காக எங்க அப்பாக்கு தண்டனை கொடுக்காதீங்க. நான் அந்த வீட்லயே இருந்துக்கிறேன். என்ன பல்லு அக்கா, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சதில்ல. நான் கிளம்புறேன். ஸ்வீட்டை நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்.